செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை உடையார் தெரு பகுதியில் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை உடையார் தெரு பகுதியில் மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பானைகளை ஐப்பசி மாதமே தயார் செய்து தை மாதத்தில் விற்பனை செய்வார்கள். தற்போது மண்பானைகள் மண் அடுப்புகள் செய்து விற்பனைக்கு தயாராக உள்ள நிலையிலும் முன்பு போல யாரும் மண்பாண்டங்கள் வாங்கி பொங்கல் வைப்பதில்லை என்றும் சில்வர் பாத்திரம், அலுமினியம் போன்ற பாத்திரத்தில்தான் பொங்கல் வைக்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். எங்களால் இந்த பொங்கல் நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். பொங்கல் நம்பி இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் இந்த பொங்கலுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லாமல் இருக்க இது வரலாம் எல்லாம் மண்பாண்ட பொருளை விட்டுட்டு சில்வர் யானத்துலேயும் அலுமினியம் யானத்துலையும் வாங்கி பொங்கல் வைக்கிறாங்க. எங்கள் பொருள் தீண்டலை, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நவீன சமையல் பொருட்கள் வருவதால் மண்பாண்டங்களுக்கு உள்ள பெருமை குறைந்து கொண்டே வருகிறது என்றும் மண்பாண்ட வியாபாரங்கள் மிகவும் நலிவடைந்து வருவதாகவும் கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இதனால் தங்கள் வாழ்வாதாரமே பெரிதும் பாதிக்கப்படுவதாக குமுறுகின்றனர். முன்ன மாதிரி வியாபாரம் இல்லை, எல்லாம் அலுமினியமும் சில்வர் யானத்துலேயும் பொங்கல் வைக்கிறாங்க. வாங்கிறது இல்லை யாரும். ரேஷன் கார்டில் கரும்பு கொடுக்குற மாதிரி எங்ககிட்ட பாத்திரத்தை வாங்கி ரேஷன் கார்டில் கொடுத்தா எங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, கரும்பு உள்ளிட்டவை போல மண்பாண்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே இந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.